அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தாயக களம். இன்றைய தாயக களத்திலே தாயகத்திலிருந்து வல்வையில் இருந்து திருமிகு வல்வை அனந்தராஜ் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீவன். இன்று உங்களை பற்றிய ஒரு விடயம்தான் மிகவும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. நாங்கள் உங்களுடைய ஊடக அமர்வையும் பார்த்திருந்தோம். நீங்கள் தற்பொழுது அந்த இலங்கையிலே அந்த இழப்பீட்டுக்கான திணைக்களம் அல்லது இழப்பீட்டுக்கான அலுவலகம், ஆஃபீஸ் ஆஃப் ரிப்பரேஷன்ஸ் ஸ்ரீலங்கா சொல்வார்கள், அங்கு ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றீர்கள். அந்த வல்வை படுகொலையில் இந்திய இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட இந்த அராஜகம், பல மக்கள் கொல்லப்பட்டார்கள், ஈழத்தமிழர்களுடைய பெரும் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டது. இவைகளுக்கெல்லாம் ஒரு இழப்பீடு கோரி 450 கோடி இலங்கை ரூபாய்களை நீங்கள் அந்த திணைக்களத்திலே ஒரு மனுவாக பதிவு செய்துள்ளீர்கள். இது பற்றித்தான் நாங்கள் இன்று பேச உள்ளோம். இந்திய இராணுவத்தினுடைய காலத்தில், அது 1987ஆம் ஆண்டிலிருந்து 1990ஆம் ஆண்டு வரை இந்திய இராணுவம் அமைதி காக்கும் படையாக வெண்புறாவாக பறந்து வந்து தமிழர்களுடைய பிரதேசங்களிலே கால் ஊன்றினார்கள். அந்த காலத்திலே அமைதியை நிலைநாட்டுவதற்கென்றே வந்த இந்திய இராணுவம், பிராந்திய வல்லரசாக இருக்கின்ற இந்திய இராணுவம் தமிழர் தாயங்களிலே அரங்கேற்றிய மிக படுபாதகமான பயங்கரமான படுகொலைகளை நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே என்றும் மறக்க முடியாது. அந்த வகையில் இலங்கையிலேயே, அதாவது ஈழத்திலே முதலாவதாக இந்திய இராணுவம் அரங்கேற்றிய படுகொலை கொக்குவில் பிரம்படியில் 50 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுவும் கொடூரமாக படுக்க வைத்து அவர்களை சுட்டதும் மட்டாமல் அவர்களை மேலே ட்ரக்குகளை ஏற்றி பீரங்கிகளை எல்லாம் ஏற்றித்தான் அந்த மக்களை படுமோசமான முறையிலே கொலை செய்தார்கள். இதைவிட வல்வை படுகொலை மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையில் நோயாளிகள், அங்கு கடமையில் ஆற்றியிருந்த தாதியர்கள், மருத்துவர்கள் என்று பல பேர்களை கொடூரமாக கொலை செய்தார்கள். இன்று வரை எந்த விதமான ஒரு தீர்வும் ஒரு நீதியும் கிடைக்காமல் இந்த மக்கள் இன்றும் ஒரு வேதனையில்தான் ஈழத்தமிழர்கள் வாழ்கின்றார்கள். அதுவும் இந்திய இராணுவம் அமைதிக்காக தமிழரை பாதுகாப்பதற்கென்று வந்து தமிழர்களையே கொன்றொழித்ததென்றால் இது என்றுமே ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில் மறைக்க முடியாத ஒரு துயரமான ஒரு கருப்பு நாட்களாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இது ஈழத்தமிழர்கள் மட்டுமில்லை, ஒரு இந்தியாவின், அதாவது உலகத்திலேயே ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகின்ற இந்திய பெருந்தேசத்தின் கருப்பு வரலாறு தான் அவர்கள் ஈழத்திலே செய்த படுகொலைகள். அந்த வகையிலே ஐயா, நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்திய இராணுவம் மேற்கொண்ட படுகொலைகள், எங்கெங்கு படுகொலை செய்தார்கள், இத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற தரவுகள் உங்களிடம் உள்ளது. இப்பொழுது நீங்கள் பதிவு செய்திருக்கின்ற அந்த இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் நீங்கள் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு பற்றியும் நாங்கள் பேசுவோம். தொடருங்கள் ஐயா. வணக்கம் திரு ஸ்டீபன் அவர்களே. இங்கே இலக்கு நேயர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். நீண்ட நாட்களுக்கு பின்னர் உங்களுடன் தொடர்பு கொள்வதில் நேரம் கவலைகளாக இருந்தாலும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. என்ற நீண்ட கால ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் இந்த தொடர்பை ஏற்படுத்துகிறேன். வணக்கம். ரெண்டால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்றால், முதல்ல நான் இந்த வெல்வ படுகொலை 38 வருடங்கள், அதாவது 89ஆம் ஆண்டுக்கு வந்து 35 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு நிகழ்வை ஏன் நாங்கள் திரும்ப இதை கொண்டு வர வேண்டும் என்று சிலர் கேட்கலாம். ஜாலியன் வாலா பாக்கில் பிரிட்டிஷ் இராணுவத்தினரால இந்திய மக்கள் பிரித்தானிய இராணுவத்தில் கொல்லப்பட்டு 100 வருடங்களுக்கு பின்னர் பாராளுமன்றத்தில் பிரதம மந்திரி மன்னிப்பு கேட்டிருந்தார். அப்ப நாங்கள் அதை கேட்கலாம், 100 எப்போ நடந்து போனதுக்கு எனக்கு இப்ப மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு ஒன்றே என்னுடைய படியில் இறங்கி நாங்கள் செய்த பிள்ளை ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்காக நஷ்டோடு நாங்கள் யாரும் அங்கேருந்து யாரும் கோரியிருந்தால் உள்ள பிரித்தானிய அரசாங்கம் அதை கொடுக்க வேண்டிய நிலை ஒன்று வந்திருக்கும், விளைவு இருக்கும். ஆனால் செய்ய இல்லை. ஆனா வெல்வெட்டுத்துறையில ஒரு இந்திய இராணுவம், அதாவது அந்நிய தேசத்து இராணுவம் திடீரென்று எங்களுடைய அழைப்பும் இல்லாமல், எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த மண்ணுக்கு வந்து அரங்கேற்றிய அராஜகம், கொடூர தனங்களை நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போன்று அமைதி புறாவாக வெள்ளக்கொடியில் அவர்கள் புலிக்கொடியோடு வந்தார்கள்.
வரும்பொழுது மக்களுடைய மனதில் ஒரு ஆழமான பற்றுதலை ஏற்படுத்துறதுக்காக, பரிவு ஏற்படுத்துறதுக்காக அந்த ட்ரக்ஸ் எல்லாம் புலிக்கொடியில கட்டிட்டு தான் ஊருக்குள்ள வந்தார்கள். மக்கள் ஆரவாரப்பட்டு அவைகளை வரவேற்றது. இப்ப அதையும் எல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை புலிகளை அழிக்கிற நோக்கத்துக்காக வந்ததை வெளிப்படையா தொடங்கினவர்கள். அதுலதான் யூனிவர்சிட்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ள இவர்கள் ஹெலிகாப்டர்ஸ்ல இருந்து தரை இறங்கி கொண்டிருந்த பொழுதே அதிலிருந்து ஏராளமான இந்திய படைகள் சுட்டுத் தள்ளப்பட்டனர். அதே போன்று அந்த காலப்பகுதியில் தான் கொக்குவில் பிரம்படியில 70க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கீழே படுக்க வச்சு போட்டு சுட்டு கொலை செய்து போட்டு ட்ரக் செயின் டோசர் அப்படி ஓடிக்கொண்டு போனவங்க. அப்படி அவ்வளவு கிஞ்சி செத்தது அவ்வளவு. இது நாங்கள் ஒரு பயங்கரமான இப்ப சொல்லிக்க உங்களுக்கு தெரியாது. அதை பார்த்து கொண்டிருந்தால் அல்லது போய் பிறகு பார்த்தவர்களுக்கு இந்த இதயமே வெடிச்சு போறது மாதிரி இருந்தது. அதே மாதிரி வைத்தியசாலை படுகொலை, வந்தாறுமுலை படுகொலை, சாவச்சேரி படுகொலை, இந்த படுகொலை நீண்டு கொண்டு போனாங்க. அந்த வகையில தான் இந்த வெல்வெ படுகொலை என்றது, வெல்வெட்டித்துறை படுகொலை என்றது 89ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3, 4 2, 3, 4ஆம் திகதிகளில நடைபெற்றது. ஒரு சின்ன கிராமம், ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு கிராமம், ஒரு பகுதி கடலோர கிராமம். இங்கே வர்த்தகர்கள், ஆலயங்கள் கிட்டத்தட்ட 48 ஆலயங்களை கொண்டிருக்கிறது. 2 கிறிஸ்தவ தேவாலயங்களை கொண்டிருந்தது. 2 திரைப்பட மாளிகைகளை கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான கடைகளை கொண்டிருந்தது. கலகலப்பா இயங்கி நகரத்துக்குள்ள திடீரென வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி 11 மணி போல சுட்டு தள்ளினா மட்டுமல்ல, வீடு வீடா போய் இழுத்து அதுக்கு கொலை செய்து கிட்டத்தட்ட 63 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இதுல 3 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையை கொண்டு போன பின்னர் 2 மாதத்துக்கு பின்னர் அவைகள் இறந்து போனார்கள். விட காயப்பட்ட ஆக்கள், படுகாயம் கால்கள் இருந்து கையிழந்த ஆக்கள் 30 பேர். ஆனால் கணக்கான ஆக்கள் காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். வர்த்தக நிலையங்கள் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது. கடலோர கிராமத்தில் இருந்து அவ்வளவு பெரும்பாலான மீன்பிடி படகுகள் எல்லாம் எரியூட்டப்பட்டது. விலைகள் எரிக்கப்பட்டன. வாகனங்கள், போக்குவரத்து வாகனங்கள், அடுத்தது வீடுகளில் உள்ள இயந்திரங்கள், மிஷினரிஸ் எல்லாம் எரிக்கப்பட்டு ஒரு சுடுகாடாக மாற்றப்பட்டது. இந்த 3 மாதம் அப்பொழுது நான் பிரஜைகள் குழுவினுடைய செயலாளராக இந்த ஊரில் நான் கடமையாற்றி கொண்டு சேவையாற்றி கொண்டு நாங்கள். இப்ப இதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு கடமை இருந்த என்னென்றா, நாங்கள் அங்கே இவங்க அரசியல்வாதிகள் யாருமே இந்த மண்ணில இல்லை. அது உங்களுக்கு சில வேளையில கொண்டு ஒரு ஆட்சியாக இருக்குன்னு கேட்டோம். இங்கே ஒரு கொடூரமான படுகொலைகள் நடந்து கொண்ட பொழுது இங்க இப்ப வீரம் பேசுகின்ற எந்த ஒரு அரசியல் மண்ணில இல்லை, ஒருவரும் இல்லை. அவர்கள் எல்லாம் ஒன்று கொழும்புல இருந்து இருந்து கொண்டு இந்திய பிரதமருக்கு சொல்லிக் கொண்டிருந்தவை என்னென்றா, நீங்கள் விடுதலை புலிகளை அழிய நாங்கள் நிம்மதியா நடத்தக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போறோம்னு சொல்லி கூட பாராளுமன்ற அரசியல்வாதிகள் அங்க நிறைய பேர் இருக்கிறோம். இந்த நிலையில யாழ்ப்பாணத்துல பிரஜைகள் குழுக்கள் செயல்பட்டது. யாழ்ப்பாண பிரிவு, பருத்தித்துறை பிரிவுகளோடு, வல்வெடுத்துறை பிரிவுகளோடு, தென்மராட்சி பிரிவுகளோடு, புத்திஜீவிகளால் உருவாக்கப்பட்ட பிரிஜை குழு ஒன்று செயல்பட்டு கொண்டிருந்தது. வல்வெடுத்துறை பிரிஜை செயலாளர் இருந்த பொழுது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதாவது ஒரு புரிந்துணர்வு இருந்தது. யாருக்குன்னா இந்திய ராணுவ படைக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு இருந்தது. தேவை எங்களுக்கு 2 பேருக்குமே இருந்தது. அவர்களுக்கும் இருந்தது, எங்களுக்கும் இருந்தது. அப்ப இதுல விடுதலை புலிகள் தாக்குதலை நேரடியாக இருந்த ஒரு ஒப்பந்தம் இந்திய ராணுவத்துக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் செய்த பேச்சில அதை கேட்டுக்கொண்டே இருந்தா, நாங்கள் வரைக்க எங்களோட விடுதலை புலிகளை எங்களை தாக்காம இருக்கணும் என்று கேட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் சம்பந்தப்பட்ட போராளிகள் சொன்ன பொழுது அவர் சொன்னார், நாங்கள் தாக்க இல்லை, அந்த அவர் உள் சந்துகள் இல்லை, உள்ளுக்கு ஒழுங்குகளுக்குள்ள வராம இருந்தா சரி. அப்ப அந்த வகையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் அப்படி ஒரு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல 2 பேருமே நடந்து கொண்டிருந்தீர்கள். மற்ற இடங்கள்ல எல்லாம் படுகொலைகள் நடந்து கொண்டன, தாக்குதல் நடந்து கொண்டன. எல்லோருக்கும் வியப்பா இருந்ததுன்னா, எல்லா இடம் படுகொலைகள், எல்லா இடம் தாக்குதல் நடக்குது, ஏன் வல்வெடுத்துறையில இது நடக்க இல்லையாண்டு எல்லாருக்கும் ஒரு இந்த பிரபாகரன், அங்க தேசியத்துல பிரபாகரன் அவர்கள் இருந்த மண் என்றது நோக்கம் எல்லாருக்கும் இருந்தேன்னா, ஏதோ ஒரு வயல் இந்த மண்ணுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும். ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கும் இருந்தது, இந்திய ராணுவத்துக்கும் இருந்தது. ஆனா அந்த கனவான ஒப்பந்தத்தை
2 பேருமே சரியா செய்தார்கள். ஆனால் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சடுதியாக யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல வெள்ளெடுத்துறை சந்தியிலிருந்து 1½ கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊரிக்காடு முகாமிலிருந்து இந்தியாவிலிருந்து 1½ கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பொலிகண்டி ராணுவ முகாமிலிருந்து 2 அணிகளாக ஒரு வி வடிவத்தில் வியூ அமைத்து இந்த விடுதலை புலிகள் தங்கியிருந்த சிவகுரு சிவபுர வீதிக்குள்ள வந்து இறங்கினவுடன் ஃபயரிங் ஏற்பட்டது. ம், அதாவது அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இந்திய ராணுவத்தின் மீது துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டது. ம், அதுல 8 இந்திய படையினர் கொல்லப்பட்டது. அந்த ம், கொல்லப்பட்ட இதுக்குள்ள ஒரு 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 அரை மணித்தியால ஒரு மயான அமைதியை தவிர எந்த ம், சத்தமுமே இல்லை. புனித்துல வந்து திரும்ப மேமன ஆயிரக்கணக்கான வீடு இருக்கிறோம். அதுல என்னோட அம்மாவோட என்னோட சகோதரியின் வீடும் எனக்கு பின் வீட்டுக்குள்ள இருக்குது. அது அதுக்குள்ள என்னுடைய ஆவணங்கள் எல்லாம் இருந்தது. அங்க என்னோட என்னோட எழுத்தாக்கங்கள், நான் எழுதின நாவல்ஸ் பிரதிகள் எல்லாம் அதுக்குள்ளே இருந்தது. ம், கொழுந்து விட்டு இறைத்து வாங்கிட்டு நான் பின்பக்கத்தில் போய் நான் அதை இணைச்சு கொண்டு இருக்கைக்குள்ள புலியாண்டு இராணுவமா பொறுப்பதிகாரி மேஜர் மேனன், கோபாலகிருஷ்ண மேனன், அவர் பண்டைக்கு படைத்துறையில ஒரு முக்கிய பதவி வகிக்கின்றார். மேனன் என்ற மலையாளி. மேனன் மலையாள என்ன கண்டுட்டா மலையாளமா சர்வசாதாரண மலையாளி. மலையாளம் கூட்டிக் கொண்டு போய் சந்தியில கொண்டு போய் வச்சார். அங்க போற தெருவில் நாக்கள் சுடப்பட்டிருக்கிறது. மார்க்கெட்டுக்குள்ள எல்லாம் சுட்டு அடுக்கப்பட்டிருக்குது. ம், அதுல ஒரு 10, 12 படிகள். அது பெரும்பாலும் இந்த ஸ்டூடெண்ட் ம், அவரு கையெல்லாம் கட்டப்பட்டது எல்லாம் முன்னுக்கு இருக்கிறாங்க. அவங்க இந்த என்ன இந்த நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வேள்விக்கு கடாவை கொண்டு போகும் பொழுது அது மிரண்டு கொண்டு போகும். மாலையும் கட்டி விட்டுருக்கும் மிரண்டு கொண்டு போய் அந்த கடா பார்க்கறது மாதிரி அந்த பிள்ளைய 10 பேரும் என்ன பார்க்கறாங்க. ம். ஏன்னா வளமையாக நாங்கள் எங்க ஒரு எங்களோட ஸ்டூடெண்டோ அல்லது இளம் பிடிபட்டால் நாங்கள் போய் கேட்கிறாங்க. ஆமா. இந்த ஸ்டூடெண்ட் இவளை விடுவீங்க அப்ப எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க விடுவாங்க. ம், ஆனா இப்ப பாக்க என்னால அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவியும் செய்ய முடியல. ஏன்னா நானே அவர்களை போன்ற ஒரு கைதியாக அந்த கௌரவமான கைதியாகத்தான் வச்சிருந்தேன். என்ன கை கட்டையில வச்சிருந்தேன். சரிட்டு நான் கண்ணை காட்டி போட்டு பேசாம சரி கொஞ்சம் இது புறம் நாங்கள் எங்களை 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உடுப்பட்டி பிரதான ராணுவ முகாம், ஆமா. உடுப்பட்டி மகளிர் கல்லூரியில அந்த ராணுவ முகாம் இருந்து அங்கதான் கூட்டிக் கொண்டு போனாங்க. ஒரு 7 மணி ஆயிட்டது. கொஞ்சம் இருட்டு ஆபத்து என்ன மீனன் தான் என்ன கூட்டிக் கொண்டு போய் கம் வித் அஸ் வித் மீ ஆன் சொல்லி கூட ஒரு வகுப்பறைக்குள்ள கொஞ்சம் இந்த ராணுவத்தின் பொடி எரிஞ்சு கொண்டு இருக்கு. ம், இது பார்க்க என்ன போய் தெரியுதான்னு நான் கேட்டேன். நான் சாரி ஒரு கட்சியெல்லாம் நடந்து உண்டு கவலைப்படுறேன்னு சொல்றேன். அவன் என்னுடைய கழுத்துக்கு பிடிச்சு எப்ப சொல்லி கேட்கிறீங்களோ 3 மாதத்துக்கு முதல்ல என்ன வந்து பிரிகேடியருக்கு முன்னால மன்னிப்பு கேட்க பண்ணிக்க உங்களுக்கு எல்லாம் தெரியலையோ ம், என்று சொல்லி அவன் எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஒரு வகுப்பறைக்குள்ள கொண்டு தள்ளி விட்டான் கொண்டு அவன் கண்ணை காட்டிட்டு இருக்கணும் கூட அதுக்குள்ள உள்ள ராணுவம் மிக மோசமாக என்ன தாக்கினது. ம், நான் ஒரு இளைஞனா இருந்தேன். அப்பொழுது நான் படசல் அதிபராக இருந்தேன். தாக்கி இந்த அஹ், பெரிய கட்டை உண்டால மாறி மேல அடிச்சவங்க தாங்க ம், முடியல. இப்படி அடி வாங்கிய அனுபவம் இல்லை, பழக்கம் இல்லை. பிறகு ஒருவன் வந்து என்ன கீழே விழுத்தி போட்டு ஒரு மரக்கட்டையால இந்த தொண்டையில காலில் வச்சுட்டு ஏறி மிதிச்சான். ஏறி மிதித்து கடைசி அங்கட சுவாசம் தடைப்பட்ட உடனே சாகத்தான போறோன்ற உடனே ஒன்றும் செய்யலாது. தற்காப்புக்காக நான் அப்படியே தள்ளி விட்ட உடனே அவன் போய் வெளியில கீழே விழுந்தான். அந்த கட்டி எடுத்து அப்புறம் திரும்ப எனக்கு மண்டையில அடிச்சா நல்ல ரத்தம் குடுகிறது ஓடிக்கொண்டே போச்சு. என்னோட தலையில ஒரு பெரிய காயம் இருந்தது. ம், நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். அது மயங்கினா அரைகுறை மயங்கல. ஒரு அங்க ஆர்மி டாக்டர் என்ன தூக்கி கொண்டு போய் அதில் வச்சு ட்ரீட்மெண்ட் செய்தாங்க. அப்ப ம், என்னோட பிடிச்ச அந்த இதுல வந்து நான் கதைக்க வேண்டிய முக்கிய விடயம் தான் என்னோட பிடிச்ச 10 படிகளையும் வேறு வரைக்க வச்சு அப்பயும் அடிக்க துவங்கிட்டாங்க. அவங்க ம், அழுகுறாங்க, சத்தம் போடுறாங்க. ஐயோ உங்களுக்கு எங்களுக்கு அடிக்காது நான் படிக்கிறேன் பள்ளிக்கூடங்கள்ல சொல்றேன். நான் பள்ளிக்கூடத்தில் இதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் நான் என் அம்மாவோட நான் இருக்கிறேன் என்ன விடுங்க விடுங்கன்னா அவங்க எல்லா பேரும் மாறி இந்த அடி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. இப்ப எனக்கு நான் அப்புறம் என்ன அவங்க தூக்கிக்கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து போட்டு இப்ப எனக்கு ஒரு மயக்க நிலை இருந்தேன். நான் ம், சாப்பிடவே இல்லை. ம், கொண்டு வந்து சப்பாத்தியை கொண்டு வந்தோம். நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலமே சாப்பிட இல்லை, சாப்பிட மாட்டேன், தண்ணியும் குடிக்கல, பேசாம இருந்தேன். ஒரு 10:30 மணி போல ஒரு ராணுவ
கொமாண்டோ வந்தான் ஒரு கடிதத்தோட. நான் இதில் நேற்று சொன்ன விஷயத்துல இருக்கு. கடிதத்தை கொண்டு வந்து மிஸ் ஆனந்தராஜா, நீங்க சிட்டிசன் கம்பெனி செக்ரட்டரி, உங்கள் சாட்சி எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு உங்களோட நேற்று கூட்டிக் கொண்டு வந்த அந்த 10 பாய்ஸும் இரவு தப்பி ஓடிட்டாங்க. ம். அப்ப நீங்க அதுக்கு விட்னஸா நீங்க ஒரு சைன் பண்ணி தாங்கன்னு கேட்டாங்க. ம். நாங்க இல்ல, எனக்கு அப்படி தப்பி விடுறதுக்கு சான்ஸ் இல்லை. சான்ஸ் ஏனென்றா இல்ல தானே, என்னென்ன தப்பி விடுவார்கள் அவைன்ற பிடியில இருந்து. இப்போ இந்த ராணுவ பிடி சுத்த வர ஒரு முழுக்க ரவுண்ட் பண்ணி நிக்கிறீங்க, ஆயிரக்கணக்கான ஆமி நிக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த இடம் புதிய இடம், அவங்களுக்கு தப்பு அமையலாது இடவேற சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்தது. அது அப்புறம் ஹாஃப் அன் ஹவர்ல அந்த சத்தமே இல்லாம போயிட்டு எவ்வளோ சாக எங்களை மாட்டாங்க. இதுல மேடை பண்ணி ஆ ஓ அவ்வளோ மேடை மர்டர் பண்ணிட்டாங்க. பண்ணியிருக்கு. அவங்க மேடை பண்ணிட்டாங்க 10 பேரை. நான் ம். சைன் பண்ண மாட்டேன்னுட்டு நான் முடியாதுன்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப எனக்கு எல்லாம் காய்ந்து ஸ்வெட் எல்லாம் ஒரு பிளட் ஷேட்ஸ். ம். நான் மாத்தவும் இல்லை, தண்ணி குடிக்கவும் இல்லை. அந்த 2 நாளா 2 நேரங்கள் லஞ்ச் டின்னரும் இல்லை, லஞ்ச் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் இல்லை. பேசாமலே இருந்தேன் நான். அப்ப அவனவரும் சொல்றான், நீ இதை சைன் பண்ணாவிட்டால் இந்த இடத்துல விட்டு நீ போக மாட்டேன். நான் உங்களை ம். கேகேஎஸ்க்கு அனுப்பி அங்க வந்து பனிஷ்மெண்ட் தருவேன். கேகேஎஸ் இவன் இந்த பத முகாம் இருந்தது ஆ. இந்திய ராணுவத்தின். ஆமாம். இங்க இருந்து கொண்டு போய் அங்க வந்து பிடிவாட்டை இல்லை, அங்க வச்சு போட்டு சித்திரவதை செய்வாங்க. நாங்களும் பரவாயில்லை. இப்ப இந்த கண்ணுக்கு முன்னாலே என்னிட்ட படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் இப்படி சித்திரவதை செய்ய நான் என்னுடைய ஒரு உயிர் ஒரு எனக்கு கவலைப்பட நான் போக மாட்டேன்னு சொல்லி போட்டு பேசாம அப்ப நீ போறது பார்ப்போம்னு சொல்லி போட்டு சத்தம் போட்டு முருகி கொண்டு இருந்தார். இப்ப எனக்கு அடிக்க அவன் டாக்டர் சொல்லி போட்டா இல்ல இல்ல அடிக்க வேண்டாம்ன்ற உடனே ஒரு 1/2 மணி நேரத்துல பிரிகேடியர் சமயராமன் அப்படின்னு ஒரு பிரிகேடியரும் கூட வந்து என்ன கண்டுட்டு ஆச்சரியப்பட்டது மாதிரி என்ன அந்த ராஜா உங்களை இந்த கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் எல்லா கதையை சொன்ன அப்புறம் கர்னல் சர்மாட்ட கூப்பிட்டு என்னை கொண்டே வீட்டை கொண்டே பாதுகாப்பப்படும். 3ஆவது நாள் என்ன பிடிச்சது 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு வீட்டை ம். கொண்டே விட சொல்லி போட்டான் ஒரு ஜீப்பில். அப்ப இங்கே என்னுடைய வீட்டுல இந்த வீட்டுல இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஃபியூனரல் சித்த வீடு மாதிரி தான். ஆட்கள் எல்லாம் வந்து போயினான். ஐயோ இந்த இப்படியெல்லாம் கழிச்சு வேற எல்லாம் உதவி செய்கிறார், இவரையும் கொண்டு போட்டாங்க என்று சொல்லி கொண்டு கேட்க நானும் போகிறேங்கிறேன் நான். இது முடிஞ்ச விஷயம் இல்லை. இது ஒரு பகுதி நான் சொல்ல போற இல்ல. ஆனா இதுக்கு நான் பழிவாங்க இதுக்காக உரிய நடவடிக்கை நான் எடுக்காவிட்டா நான் பெரியவங்களும் செயலாளராக இருக்கிறதுலையும் பிரயோசனம் இல்லை. நான் அவர் படித்தவன்னு சொல்றதுலையும் வெட்கக்கேடான விஷயம் கொண்டு நான் அடுத்த நாளே காயத்தோட இருந்து கொண்டு பாதிக்கப்பட்ட அதாவது 200 பேர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கூப்பிடு அப்ப எனக்கு இந்த விஷயம் என்ன பல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தவங்க ஆமாம். இதை விட்டு பிரிப்பியா பண்றோம். சத்திய கடுதாசிகள் ம். பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்ட கூட வந்து துணிச்சல் சொன்னதான் எப்படி என்னோட 2 கைகளையும் 2 ஆமிகளுக்கு கால் 2 இன்னும் 2 ஆமிகளுக்கு தென்னை மாறி மாறி ரேப் பண்ணாங்கன்னு சொல்லி அவர் சாட்சியம் தான். ம். அப்ப நாங்க சத்தியகாசியத்தை போட்டு வீடியோ எடுத்து நாங்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்பினாங்க. வீடியோ பிரதிகள் எல்லாம் உடனே உடனே நாங்கள் அம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கு அனுப்பி கொண்டு இருந்தாங்க. யுஎனுக்கு அனுப்பினாங்க. ம். அனுப்பி தெரிஞ்சுட்டு என்னடா இவங்களோட ஒட்டுக்குழுக்கள் கொண்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும் இவங்களோட இயங்கின ஒட்டுக்குழு கட்டியலோ ஓ, டெலோப்ளோ போன்ற டிபிஆர்எல்எஃப் ஒட்டுக்குழுக்கள் என்ற அந்த ஒட்டுக்குழுக்கள் எல்லாம் வந்து அவங்களோட எல்லாம் இவங்க இருந்தவங்க. சேர்ந்து இயங்குது. இவங்களுக்கு ஒரு ஆபத்து இருந்தது. அப்ப இதுல என்னுடைய சொல்ல போனா இந்த விடுதலை புலிகளுடைய அவையெல்லாம் சொல்லிச்சேன் சார், நீங்க இங்க நிக்காதீங்க, நீங்க இங்க போங்க, இங்க இருந்து கொஞ்ச நாளைக்கு போய் வெளியில இந்தியாவில இருந்துட்டு வாங்க. அப்ப அங்க இருந்து எனக்கு சொல்லிக்கிறேன் இங்க எடுத்த படங்களையும் சத்திய கடதாசிகளையும் கொண்டு இந்தியாவுக்கு போங்க என்று இந்தியாவுக்கு நான் போனேன். ம். அங்க வச்சுதான் இந்த வெல்வ படுகொலை என்ற புத்தகம் தயாரிக்கப்பட்டது. ம். ம். அப்ப இந்த வெல்வ படுகொலை முதல் 2 மொழியில தயாரிக்கப்பட்டது. இந்தியாஸ் மைலா என்ற ஒரு தலைப்பில. அது இந்த மயிலாயில அமெரிக்க ராணுவம் செய்த படுகொலைகள். அதுக்கு இந்தியாவின் மயிலாய வெள்ளெடுத்துல இருந்தேன்னு சொல்லி நான் அதை போட்டு கூட வெள்ளெடுத்துல வெள்ளப்படுவது. ம். இதுக்கு ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் அப்பொழுது சமதா கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். பிபிசிக்கு அமைச்சரவையில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். ம். அவரை நான் என்னுடைய அங்க என்ன கூட்டிக் கொண்டு போய் மீட் பண்ணினேன். அப்ப அவருக்கு எல்லா படங்களும் அப்ளிகேஷன் கொடுத்த உடனே அவர் ம். இது இருக்கு அதுக்குரிய ஃபோர்வேர்டு ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாம் செக் பண்ணி போட்டு அந்த புக் அடிச்சா தமிழ் காப்பி 25,000 ஆங்கில காப்பி அடிச்சிட்டு ம். டெல்லிக்கு வாங்க நான் கூட்டிக் கொண்டு போறேன்னு சொல்லி நாங்கள் டெல்லியில உள்ள எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் மற்ற எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் நேரே என்ன இந்த புக்கையும்
சில என்னுடைய கடிதங்களையும் கொடுத்தது. ஆமா. அதுல ஃபாரின் டிப்ளோமேட்ஸ் அதோட இந்த இந்தியா முழுக்க இது பரவலாக பேசப்பட்டது. ம். இந்திய இது போல நான் விலைக்கு அப்புறம் திரும்ப நான் இங்கே வந்து ம். ஒரு இடத்துல அவியல் போக வேண்டிய காரணம் ஒன்று ஏற்பட்டது. இங்க ம். இருந்து வெளியேறதில்லை. பல காரணங்கள் இருந்தாலும் இந்த வெள்ளப்படு இந்திய ராணுவத்துக்கு அல்ல இந்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தின உண்மை. ஆமா. அது போயிட்டாங்க. இந்த இதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் இந்த ஒரு அறிக்கையை தயாரிச்சுனாங்க. அதில் இன்னொரு விடயத்தையும் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன் சார். என்னன்னு சொன்னால், இந்த அமைதி ஒப்பந்தங்கள் நடைபெற்ற காலப்பகுதியில் வந்து உங்களுக்கு தெரியும், தேசிய தலைவரை வந்து கைது செய்தார்கள், கொண்டே ஹவுஸ் அரெஸ்டில் வச்சிருந்தார்கள். அந்த நேரம் இலங்கையிலே வந்து இந்தியாவினுடைய தூதராக இருந்தவர் வந்து அவர் ஒரு மலையாளி, டிக்சிட் என்பவர். அவர் எக்ஸிட். வந்து மிக மோசமான முறையில் ஒரு பிழையாக ராஜீவ்காந்தியை வழி நடத்தி தான் இவ்வளவு தமிழர்களுக்கான இன அழிப்பை இந்திய ராணுவம் செய்தது என்றும் கூறப்படுகின்றது. ஒரு காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி கூட வந்து விடுதலை புலிகளை மிகவும் ஒரு 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 சின்ன பொடியல், இந்த ஒரு பொடியல் என்ற ஒரு 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 இவங்களை உடனே அழிச்சிடலாம் என்ற ஒரு கருப்பொருள் எண்ணத்தில் இருந்தவர்கள் கடைசி நேரத்தில் வந்து விடுதலை புலிகள் ஒரு சாதாரண சக்தி இல்லை என்பதை உணர்ந்து அமைதி பேச்சுவார்த்தை மூலம் டெல்லிக்கு தேசிய தலைவர் போன பொழுது தேசிய தலைவரை ராஜீவ்காந்தியை அவர் வாசலில் நின்று வரவேற்று உள்ளுக்கு கூட்டிக் கொண்டு போனதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட பொழுது வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய பூர்வீக தாய் நிலம் என்று அங்கீகரிக்கப்பட்டது ஒரு நாளும் மாறாது என்று தேசிய தலைவர் அங்கிருந்து வெளிக்கிடும் பொழுது தேசிய தலைவரை தோளில் தட்டி அனுப்பி வைத்தவர் தான் ராஜீவ்காந்தி. அப்படி வந்ததுதான் இந்த அப்படி சொல்லிவிட்ட பின்பாடும் இந்த அமைதி காக்கும் இந்திய ராணுவம் வந்து ஈழத்திலே தமிழ் மக்களுக்கு செய்த கொடுமை என்பது வந்து சொல்லனா துயரத்தை அடைந்தவர்கள் தான் எங்களுடைய மக்கள். இப்பொழுது நீங்கள் இந்த பதிவு செய்திருக்கிற இந்த வழக்கு சம்பந்தமான விடயத்தை சொல்லுங்கள். இந்த இழப்பீடு கோரி இந்த இலங்கையில் இருக்கின்ற இழப்பீட்டுக்கான திணைக்களம் அல்லது அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கின்றீர்கள், அது பற்றி கூறுங்கள். நான் இது ஒரு இதுல முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் கேட்கலாம் நினைக்கிறேன் சார். என்னென்றால், இப்ப ஈழத்திலே வந்து வடக்கு கிழக்கிலே வந்து இப்போ பிரம்படி முதல் கொண்டு யாழ் போதனா வைத்தியசாலை, வெல்வ படுகொலை என்று பல படுகொலைகள் நடைபெற்றுள்ளது. இப்போ இவைகளுக்கெல்லாம் நாங்கள் நஷ்டஈடு கோராமல் தனியே வெல்வ படுகொலைகளுக்கு மட்டும் நஷ்டஈடு கோரி இருக்கின்றீர்கள். அதற்கான காரணம் முதல் படியாக இதை வாங்கியிருக்கின்றீர்களா அல்லது? இல்ல, நல்ல கேள்வி. என்னென்றால், நான் வெல்வெடுத்துறையில பிறந்தனான். இந்திய ராணுவத்தால நேரடியாக தாக்கப்பட்டனான். நடந்த படுகொலைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க. இந்த மாணவர்களையும் பிடிச்சது. நான் என்னுடைய ஊர்ல நடந்த படுகொலைகளை நான் ஆவணப்படுத்தினேன். அதான் வெல்வ படுகொலை நூல். நாங்கள் யுஎனுக்கு அல்லது எம்எஸ்சி இன்டர்நேஷனலுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு அசஸ்மெண்ட் அனுப்பியிருந்தோம் 89ஆம் ஆண்டு சேத மதிப்பீடு. ஆனா எவரிடையும் கிடைத்தேன். நான் நான் ஒரு அரசியல்வாதி இல்லை. இடம் போய் கழிச்சு எல்லாத்தையும் எனக்கு அந்த சக்தியும் இல்லை, தேவையும் எனக்கு ஏற்பட அந்தந்த ஊர்ல உள்ளவர்கள் எங்களுக்கு போல இருக்கிற சிவிலியன்ஸ் இதை செய்திருக்க வேணும், செய்ய வேணும். அப்ப அது இப்ப நீங்க சொன்னது மாதிரி கல்வெட்டுத்துறையில ஒரு சாம்பிளுக்காக குழுக்கள் அல்லது மக்கள் குழுக்கள் அல்லது சில பொது அமைப்புகள் தாங்களாக தேடி பிடிக்கணும். தேடி பிடிச்சு பழைய போட்டோஸை தேடி பிடிச்சு இதை வழக்கு வைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும். இது நான் செய்த உடனே இந்த ஐடிஜேபி என்றது லண்டனில் இருக்கிறது. அவைகளுக்கு நான் அனுப்பின எல்லா அறிக்கையும் கொப்பி வச்சிருந்தீர்கள். யுஎனுக்கோ அல்லது அம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கு நாங்கள் சைன் பண்ணி அனுப்புகிற கடிதங்கள், அஃபிடேவிட்ஸ்கள் எல்லாம் போட்டோ காப்பி எல்லாம் வச்சிருந்தேன். நான் எனக்கு காட்டுறேன், இதெல்லாம் செய்திருக்கிறீங்க. அப்போ இங்கே நல்லவே, ஆனால் நீங்கள் அதோட கையை விட்டுட்டீங்க. அப்போ நாங்கள் கையை விட இல்லை. நாங்கள் இவ்வளவு ட்ரை பண்ணி நாங்கள் எல்லாருக்கும் செய்த இந்த கம்பன்சேஷன் சொல்லி கேட்டு நாங்கள் எங்களுக்கு எந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டோ இந்தியன் கவர்மெண்ட்டோ எங்களுக்கு எந்த விதமான ஃபேவராக நடக்க இல்லை. அதால இப்போ என்ன, நான் இப்போ ஒன்றிலேயும் இல்லை, நான் இந்த அமைப்புகளிலும் இப்போ இல்லாதபடியே நான் பேசாமல் இல்லை. சனந்தராஜ் நீங்கள் இதை முன்னுக்கு நிற்கணும், இந்த உங்களால் தான் இவ்வளவு தூரம் ஹைலைட் பண்ணப்பட்டது, பகிரங்கப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி நான் போன பொழுது நான் அங்கே என்ன கூட்டிக் கொண்டு கழிச்ச பொழுதுதான் காட்டினேன். நான் என்ன இல்லை, இவ்வளவு இந்த ஒரிஜினல் அஃபிடேவிட்ஸும் என்னிட்ட இருக்குன்னு சொல்லி நான் இதை காட்டணும். கிட்டத்தட்ட சத்தியகிரக 89ஆம் ஆண்டு தயாரிச்ச அஃபிடேவிட்ஸ் என்னுடைய நல்ல வேலை அது மட்டும் வீட்டோட இருந்தபடியே தப்பிட்டு அதை கொண்டு நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அங்க உள்ள லண்டன்ல உள்ள சில
பாதிக்கப்பட்ட ஆட்களை தொடர்படுத்தி கொடுக்குறா, நீங்க இன்டர்வியூ பண்ணுங்கன்னு சொல்லி. அப்ப ம், எல்லா இன்டர்வியூ எடுத்து வேறு சில தகவல் எடுத்திருக்கலாம். எனக்கு தெரியாத தகவல்கள் கூட எடுத்திருக்கிறோம். அதுல என்னென்னா என்னென்ன மாதிரில தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது, எவ்வளவு விளைச்சத்தனமா தாக்குதல் நடத்தப்பட்டது, கர்ப்பிணிகள் கூட இவ்வளவு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ம், இந்த தகவல் எல்லாம் முழுமையா செய்ததான் ம். இந்த வல்வெட்டித்துறை ஒரு சாட்சியம், படுகொலையின் சாட்சியம் என்ற நூலை அவியல் தயாரித்தவியல் ஆமாம். பிறகு காட்டுறது வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் ம், மார்ச் 25ஆம் ஆண்டு இது வெளியிட்டவியல். வெளியிட்ட பொழுது இதுல உள்ள விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப இதை தொகுத்துத்தான் இழப்பீட்டு அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று தயாரிச்சது. நாங்கள் சிட்டிசன் கமிட்டியால தயாரிச்சு அதுக்கு அனுப்பினது. ஆமாம். அதுல ஒன்று நேரே கொண்டே கொடுத்துருக்கிறோம், மெயில் அனுப்பியிருக்கிறோம், போஸ்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்பியிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் நேற்று முன்தினம் அறிவிச்சிருக்கோம். இங்க உள்ள யாருக்கு நாங்கள் செய்திருக்கிறாங்க. இது முக்கியமான விடயம் என்னென்றால், வெளிச்சத்துக்கு வராத இன்னொரு விடயம் என்னென்றால், உருப்படி மகளிர் கல்லூரியில் என்ன வச்சிருந்த பொழுது அங்க புதைகுழி ஒன்று இருக்குது என்ற முதல் இப்பதான் நாங்க வெளியில கொண்டு வந்திருக்கிறோம். ஆ. என்ன எனக்கு செம்மணி புதைகுழி வரையக்க தெரியுதுன்னா அப்ப அந்த அவ்வளவு பிள்ளைகளும் அங்கதான் புதைக்கப்பட்டிருக்கிறாங்களாம். இது ம், ம், ஒரு ம், இவ்வளவு அடையாளமே இருக்கலாம். இதை விட அந்த கேம்ப் இருந்த பொழுது எவ்வளவு படுகொலைகள் நடந்திருக்கும், அவ்வளவு காணாமல் போனார்கள் இருக்கிறோம். ம். அப்ப அவ்வளவு பேற்ற உடலும் அங்க இருக்கலாம், இல்ல ஒரு முகாம்லயும் இருக்கலாம். அப்ப அந்த இதை அந்த புதைகுழி தோண்டப்பட்டு அல்லது எங்க எங்க இருக்குன்ட்டு எடுக்க வேணும். இப்ப நாங்க செம்மணியை பற்றி நாங்கள் உலகம் முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜெனீவாவிலே அல்லது ஒரு உலக அரங்குல ஒரு தீர்வு ஒன்றுக்கு வரும் பொழுது இந்திய அரசாங்கம் தான் முன்னுக்கு தடுக்கிறது. ஆமாம். தமிழர்களுக்கு தீர்வு வழங்கப்படக்கூடாது, என்ன தங்களுடைய போர்க்குற்றங்கள் வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஜெனிவா என்றதும் இந்த மனித உரிமை ஆணையகம் என்பதும் கூட ஒரு நாடுகளற்ற இனத்துக்கான ஒரு அலுவலகமாக நாங்கள் பார்க்கவில்லை. அது உண்மையாக அப்படி அரசுகளுக்கான, அதாவது அரசுகளுக்கான படுகொலை செய்கின்ற அரசுகள் அங்கு இந்த படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களை ஆற்றுப்படுத்தும் இடமாகத்தான் நாங்கள் பல வருடமாக ஓ கருதி வருகின்றோம். அரசற்ற இனங்களுக்கு அங்கு ஓ நீதி கிடைக்கும் என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகமான விடயம் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த ஓ பொறிமுறையை ஓ தவிர்த்தும் போக முடியாத அளவில் தான் இருக்கின்றோம். இன்றும் பல விடுதலைக்காக போராடி வருகின்ற பல இனங்கள் ஜெனிமா பொறுத்தவரை இந்த மனித உரிமை ஆணையகத்திலே பல விமர்சனங்களை தான் வைத்திருக்கின்றார்கள். நான் உங்களிடம் ஓ இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும். என்னென்றால், நாங்கள் இப்போ இந்த நடைந்த தமிழ் இன அழிப்புக்கு நீதி கோரி சர்வதேச பொறிமுறைகளைத்தான் அணுகி வருகின்றோம். அப்படி நாங்கள் சர்வதேச பொறிமுறைகளை அணுகி வருகின்ற சமகாலத்தில் இந்த வல்வை படுகொலைகள் சம்பந்தமான இழப்பீட்டை நீங்கள் ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக பொறிமுறைக்கு, அதாவது ஆஃபீஸ் ஃபார் ரிப்பரேஷன்ஸ் ஸ்ரீலங்கா, அதாவது impressions. இலங்கையினுடைய இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள். அப்ப உள்ளக பொறிமுறை என்பது நாங்கள் ஏற்கனவே இந்த ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ், அதாவது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அந்த அலுவலகத்தை கூட அந்த அம்மாமார் இன்று வரைக்கும் பாவிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை. அந்த உள்ளக பொறிமுறை சார்ந்து இந்த வழக்குகளை கொண்டே அங்கு பதிவு செய்யும் பொழுது சர்வதேச பொறிமுறை என்பது நீர்த்து போக செய்வதற்காகவே பல கோணங்களில் எல்லோரும் செயற்பட்டு வருகின்றார்கள். ஜெனிவா கூட இதை, அதாவது உள்ளக பொறிமுறை ஒன்று இருக்கிறதை அவர் சரியாக செயற்படுகிறார்கள் என்று சொல்லி ஜெனிவாவில் கூட இதை அவர்கள் தவிர்த்து போகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. அப்போ இப்படியான நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது இந்த இந்த இழப்பீட்டுக்கான அலுவலகம் இலங்கையினுடைய உள்கட்டமைப்பு உள்ளக பொறிமுறைக்கு பதிவு செய்கின்றீர்கள். இது எங்களுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்களா? ஏனென்றால் நாங்கள் படிநிலைகளை நாங்கள் போச்சினாங்க. 89ஆம் ஆண்டு எங்களுடைய இழப்பீடு சம்பந்தமான கம்பன்சேஷன் அந்த நேரம் உள்ள எங்களோட அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெறுமதி எவ்வளவு உண்டது அவ்வளவு நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்தியாவில் யுஎன் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. சர்வதேச மன்னிப்பு சபை அனுப்பியிருந்தாங்க. அனைவங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கு இருந்தார். எந்த விதமான பதிலும் கிடைக்க இல்லை. இதனுடைய முதல் கட்டமாக நாங்கள் இதை யோசிக்க காரணம் என்னன்னா, எங்களுடைய இன்னொரு நாட்டுக்குள்ள செய்த படுகொலைகளை இலங்கை அரசாங்கம் எவ்வளவு தூரத்துக்கு ஏற்றுக்கொள்ள
என்றதுக்காக முதல் கட்டமாக இவைக்கு தான் கொடுத்திருக்கிறோம். இதுக்கு ம். ஒரு பதில் உண்டு. தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய சம்பந்தம் இல்லை. நீங்க வெளியில பாருங்கன்னு சொன்னாலும் கூட எங்களுக்கு வைக்கிறாங்க. நீங்க என்ன சர்வதேச பொறுமுறை, நாங்கள் உள்ளூர் பொறுமுறை, வெளிநாட்டு உண்டு நிறுவனம் வெளி செய்த அல்ல நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்றால் இந்தியாவை பயக்கிறது பார்க்கறது அனுப்பி அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் இல்லை எந்த விதமான வகை பிரயோசனம் இல்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்காக நாங்கள் வெளிநாட்டு பொறுமுறை ஒன்றுக்காக நாங்கள் கொண்டு போக மாட்டோம். இன்னொரு விடயம் சார் என்னென்று சொன்னால், இன்னொரு விடயத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்னென்றதை அறிந்தோம். இந்த இந்த இழப்பீட்டுகளுக்கான அலுவலகம், ஆஃபீஸ் ஃபார் ரிப்பரேஷன்ஸ், இந்த அலுவலகத்தில் முன்னாள் இராணுவ தளபதிகளும் இருப்பதாக அறிந்தோம். உண்மையா? ஆமாம். இதுக்குள்ள 3 பேர் முன்னாள் ராணுவ தளபதிகள். ஆ. தமிழாக்கள் யாருமே இல்லை. நாங்கள் அனுப்பியிருக்கிற மொழியை எந்த அளவுக்கு சரியாக, ஆனால் சிலவுல இந்தியாவினுடைய போக்கை கண்டிக்கிறாக்களும் இருக்கிறவர்கள் அறிக்கை நாங்கள் இப்படியும் பார்க்கலாம் தானே சார், என்னன்னு சொன்னால் இப்படியும் பார்க்கலாம் தானே. இப்ப நீங்கள் இந்த வழக்கை கொண்டு இந்த இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கின்றீர்கள். அங்கும் இராணுவ தளபதிகள் இருக்கின்றார்கள். தற்பொழுது என்பிபி அரசு வந்து ஆட்சியில் இருக்கின்றது. என்பிபி அரசு என்றது வந்து ஜேவிபி, அவர்களும் ஒரு போராட்ட குழுவிலிருந்து வந்தவர்கள் தான். போராட்டத்தில் கிராஸ் ரூட் லெவலில் சிங்கள மக்களை, சிங்கள இளைஞர்களை இணைத்து போராடிய ஒரு போராட்ட குழு. கிட்டத்தட்ட நாங்கள் விடுதலை புலிகள் எந்த அளவுக்கு வீரியம் கொண்டு கிராம லெவல்கள் இறங்கி வேலை செய்தார்களோ, நான் இப்படியும் பார்க்கலாம் தான். இப்ப நீங்க இந்த உள்ளக பொறிமுறையை இவர் தாங்கள் ஏற்றுக்கொள்வது போன்று ஏற்றுக்கொண்டு இந்தியாவை இதுக்குள்ள கோத்து விடுவதற்கான முயற்சியில் ஒரு 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 ராஜேந்திரமா இருக்கலாம் தானே. அதை நாங்க சொல்றோம். ஒரு ராஜதந்திர அணுகுமுறையை பாவிச்சு இந்தியாவை இதுக்குள்ள கொண்டு வர வேண்டும். இந்தியா அந்நிய பிடிக்க கூடாது. இப்ப ஒரு நம்பிக்கை என்னன்னா ஜேவிபி இப்ப அனுராத் குமார திசாநாயக்க இழப்புக்களை உண்டு. தன் நண்பர்களே ஆயிரக்கணக்கான கொலை செய்யப்பட்டது. அது இந்திய ராணுவம் கொலையில ஈடுபட்டது. அப்ப அவருக்கு தெரியும் எங்களுடைய வேலை. ஆகவே அவருக்கு சரியான முறையில இந்தியாவை கொண்டு இதுக்குள்ள உள்வாங்கணும். உள்வாங்கிக்க முழுமையான தகவல் உண்டு, உலகளாவிய பகிரப்படும். அவ அது சில வேளையில சரியா வந்தான்னு வராவிட்டாலும் எங்களுக்கு வெற்றி தான் நான் நிற்கிறேன். ம், ம், ம். அடுத்த கட்டத்தில் அதே போன்று இப்ப நீங்கள் வல்ல படுகொலை பதிவு செய்தது போன்ற 450 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டது போல் இந்த யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இன்று உறவினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் இப்படி ஒரு வழக்கை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா? ஒருவேளை எங்கட இந்த முயற்சியை பார்த்துட்டு ஒவ்வொரு பிரதேசம் முயற்சிக்கலாம். நாங்கள் முயற்சிக்க ஏற்கனவே வேண்டும் நான் இல்லையா? இந்த ஆமா, ஆமா. புத்தகம் நாங்கள் ஏற்கனவே நான் புத்தகமாக தயாரித்து நியமனப்பட்டு விடயங்களை நான் வெளிப்படுத்தினபடியே என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ம், செத்து அவளை பெற்ற பேரும் படங்களும் எல்லாமே அதுல இருந்தது. ம், அந்த புக்கில் நான் இங்கே பார்க்கலாம். இருந்தபடியே எனக்கு அது இலகுவா இருந்தது அதை ஹேண்டில் பண்றதுக்கு. ம், ம், ஆனால் யாழ்ப்பாண வைத்தியசாலை படுகொலை சம்பந்தமான எல்லா விடயங்களும் யாழ்ப்பாண அந்த 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 கிராம மக்கள்கிட்ட அந்த நகர மக்கள்கிட்ட இருக்குது. அப்ப ம், அவியல் இதுல முன்னுக்கு வந்து அந்த அந்த எங்கே பெரிய திரும்ப புத்துயிர் பெறணும். அதுக்கு ம், துவங்குவார்களா இருந்தால் நாங்கள் இலங்கை இராணுவத்தை நாங்கள் சுத்தம் காட்டுகிற அதே நேரத்துல இந்திய ராணுவம் அதை விட மோசமானது என்று நான் உலகத்துக்கு கொண்டு வர்றேன். ம். அது செய்தால் கூட சில வேளையில ஜெனீவாவில இனிமேலாவது எதிர்காலத்தில் இந்தியா மௌனமா இருக்கும். ஆமா, அங்க ஆமா. செயல்படாமல் இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப இந்திய ராணுவம் இருந்த 3 வருட காலத்துக்குள் அவர்கள் செய்த அட்டூழியம் என்பது வந்து பெற்றுமளவு சொல்லலாம் துயரத்தை எங்கள் மக்கள் அடைந்தார்கள். கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டது. சுமார் 15,000த்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டது இந்த 3 ம், இயர்ஸுக்குள்ள. ம், காயப்பட்டாக்கள் காணாமல் போனாக்கள் நிறைய பேர். பாலியல் வல்லுறவு 250க்கு மேலே இருக்கு. ம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ ம். இருக்குது. ஆமா, அந்த நஷ்டஈடு நாங்கள் தயாரிச்சது 3 வகையில பார்க்கிறாங்க. ஆமா. ஒன்று உயிரிழப்புகள், சொத்து இழப்புகள், மற்றது அந்த உபகரணங்கள், வாகனங்கள் இழப்புகள். அப்ப இந்த உயிரிழப்பு நான் உயிரிழப்பை கவனிக்கணும் என்னென்னா அறகலிய போராட்ட ஒரு அமைச்சர் கொல்லப்பட்டவர். கொல்லப்பட்டவருக்கு 1 மில்லியன் 1 மில்லியன் நஷ்டஈடு கொடுக்கப்பட்டது. ம், அப்போ ஒரு ஆள் இந்த உயிருக்கு 1 மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கு. ம், ம், எங்கட 66 பேர் இழப்புக்கு இவ்வளவு மில்லியனு ம். இந்திய அரசாங்கம் தரும் விலங்க ரூபாவில். ஆமா.
இதை நாங்கள் கணக்கு போட்டு என்னன்னா 89ஆம் ஆண்டு உள்ள அதனுடைய வட்டி சர்வதேச வட்டியை தான் நாங்க பார்க்கிறோம். ஆமாம் ஆமாம். வட்டியை பார்த்தால் இப்ப 2020 ஆண்டு மார்ச் உள்ள ம் வட்டி எவ்வளவு மடங்கு இருக்கும், அந்த வட்டியை சேர்த்து அந்த முதலீட இந்திய அரசாங்கம் வழங்க வேணும். நாங்க கேட்கறது இலங்கை அரசாங்கத்தை தான் கேட்கிறோம். ம் இந்த உங்களுக்கு இந்த மக்கள் இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு துன்பம் ஏற்பட்டிருக்கு, இலங்கை அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ம் ம். அவருடைய பதில பார்ப்ப வேண்டார். அவர் அனுரா பிசநாயக்கா நான் நினைக்கிறேன் யோசித்து இதுக்கு ஒரு சரியான முடிவு எடுப்பாரா இருந்தால் இந்த ஊருக்குள்ள இந்த நாட்டுக்குள்ளேயே இன்னும் நல்லிணக்கம் ஏற்படுறதுக்கான முதல் படியாக இருக்கும். இல்லை இப்ப நீங்கள் இந்த இந்த ஊடக மைய அவையில ஊடக மையத்திலே பேசிய பிற்பாடு தென்னிலங்கையில் கூட இந்த ஆங்கில பத்திரிகைகள் இந்த விடயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்தோம். இது ம். அனுராவின் கவனத்துக்கும் வந்திருக்கலாம். அனுராவின் கவனத்துக்கு நிச்சயமா மட்டும் இல்லை, வந்திருக்கு. இப்ப இன்று அங்கு இலங்கையில் இருக்கின்ற இந்திய தூதரகத்தினுடைய கவனத்துக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். ம். நேற்று சண்டே டைம்ஸ்ல ஒரு விரிவான ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்குது ஆமாம். நேற்றைய தினம். ம். அதே மாதிரி இந்தியன் பேப்பர்லயும் வந்திருக்கலாம், சில சிங்கள பேப்பர்லயும் கூட வந்திருக்கலாம். ஆமாம் ஆமாம். தெரியல என்னன்னு. இல்ல என்னடா நஷ்டம் இப்ப நான் கேட்கிறது இந்த நஷ்ட கடைசியை நாங்கள் இதுல கொடுக்குற இந்திய அரசாங்கம், இந்திய அரசு ஈழத்தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கோரணும். ஆமாம். பிரித்தானிய பிரதமர் எவ்வாறு கௌரவமா மன்னிப்பு கோரினாரோ ம். அதே போன்று தாங்கள் செய்த தவறுக்காக மன்னிப்பு கோரணும். ஆமாம். அது அவர்களுக்கான முழுமையான இழப்பீட வழங்க வேணும். அது நினைவு கூறுறது. அது இலங்கை அரசாங்கத்தை சொல்லிக்கிட்டாங்க, இறந்தவர்கள் யாராவது அவர்களுக்கு நினைவு கூறுற உரிமையை கட்டுப்படுத்தக்கூடாது. ஆமாம். அது நினைவேந்தல் நினைவு கூற அது சிங்கள மக்களா இருக்கலாம், தமிழ் மக்களா இருக்கலாம், முஸ்லீம் மக்களா இருக்கலாம். ஆமாம். அது எங்களோட ஒரு உரிமை. இப்ப மற்ற இந்த அன்று நான் இந்த வகையில இவ்வளவு தாயத்திலே தாயத்திலே ஒரு செயற்பாட்டாளருடன் ஒரு உணர்வாளருடன் பேசிய பொழுது அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி விசனப்பட்டார். கடந்த வருடம் இந்த யாழ் போதனா வைத்தியசாலை படுகொலை நினைவு தினத்தன்று இந்தியாவில் இருந்து ஒரு இசையமைப்பாளரை கொண்டு வந்து களியாட்டம் செய்தார்கள் என்று. ஓ அவரை நிறுத்தும் வண்ணம் இறுதித்தடவல் கேட்டு கூட அவர் அதை மறத்து விட்டார் என்றால், அப்ப யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற தமிழர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருப்பதாகவும், இது பெரிய மனவருத்தத்துக்குரிய விடயம் என்பதையும் அவர் மிக ஒரு ஓ காட்டமாக பதிவு செய்திருந்தார். எல்லாருக்கும் ஒரு கவலையா இருந்தது. இந்த இந்த படுகொலைகள் நினைவு தோன்று கேட்க அந்த இந்த வழியில ஒரு இசை நிகழ்ச்சியை இந்தியாவுக்கு கொண்டு இல்ல வந்து அது திட்டம் போட்டுத்தான் செய்கின்றார்கள். திட்டம் திட்டம் போடு. போட்டுத்தான் அன்று இது இது செய்ய இது வேண்டும் இந்திய என்பதற்காக துணை திட்டம் போட்டுத்தான் தூதரகம் திட்டம் செய்கின்றார்கள். போட்டு செய்து, ஆமாம். இந்திய துணை தூதரகம் திட்டம் போட்டு செய்தது. ஆமாம் ஆமாம். அப்ப இப்படியான அந்த நினைவு நாட்களிலே வந்து இப்படியான களியாட்டங்களுக்கு ஈழத்தமிழர்கள் இடமளிக்க கூடாது என்பது வந்து ஒரு தாழ்மையான அதுக்கு வேண்டுகோளாகவும் மக்கள் யோசிக்கணும் வேணும். இதுக்கு மக்கள் நாங்கள் மக்கள் யோசிக்கணும். முற்றாக ஆமாம் ஆமாம். எதிர்க்க வேணும். என்ன இது போகக்கூடாது அல்லது ஏதோ ஒரு வகையில எதிர்ப்பை காட்ட வேணும். அந்த ஆமாம் ஆமாம். வெளிநாடுல வர்ற ஆர்டிஸ்ட் கலைஞர்களுக்கு நாங்கள் திருப்பி அனுப்பிட்டு சத்தம் கொடுத்து திருப்பி அனுப்பணும். நீ ஆமாம். போகட்டும். இப்ப அவர்களை நாங்கள் அப்படி அங்கு வருகின்ற செய்திருக்கிறேன். கலைஞர்களை நாங்கள் அவமதிக்க தேவையில்லை. அவர்களுக்கு பண்பான முறையில சொல்லி இப்படி ஓ துக்கமான நாள், சொல்லி இந்த நாளிலே இதுல பங்கு நீங்கள் செய்வது பெற்றார்கள். சரியில்லை என்று அவர் விளங்கப்படுத்தினால் கண்டிப்பாக வரமாட்டார்கள். கண்டிப்பா வர மாட்டார். ஓ, மிக இங்க பிளத்தில் கூட வந்து ஒரு மாவீர தினத்தின் நேரம் வந்து ஏஆர் ரகுமான் ஒரு பெரிய இல்ல அங்க நிகழ்வு இங்க ஒன்று அப்படி ஏற்பாடு செய்தது. ஆனால் அவருக்கு நேரடியா சொன்ன பொழுது செய்யணும். அவர் பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டு அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. அப்ப இப்படியான நிகழ்வுகளை வந்து அதுதான் அது எங்கட அது எங்கட ரத்தம் தோய்ந்த பூமி என்ன அந்த வலி நிறைந்த அந்த பூமியில ம், இப்படியான களியாட்டங்களை ம், இப்படியான அந்த எங்கட அந்த யாழ்ப்பாண மக்களுக்கு யோசிக்க வேணும். ஆமா எதிர்காலத்தில் இப்படியான விடயங்கள் நடக்காம இருப்பதற்கு உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் முனைப்பாக கவனிக்க வேண்டிய தேவை உள்ளது சார். நல்ல சார். வேற இந்த இந்திய ராணுவத்தினுடைய படுகொலைகள் வேறு விடயங்கள் ஏதாவது பேச இருந்தால் நீங்க சுருக்கமாக சொல்லலாம். நிறைவுக்கு வருகின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் சுருக்கமாக சொல்லலாம். இந்த இந்த படுகொலை நாங்கள் நீங்க சொன்னது போன்று ஸ்ரீலங்கா ராணுவம் 35 வருடங்களாக இந்த மண்ணில் இருந்து கொண்டு எல்லா படுகொலைகளையும் எல்லா ராஜ்யங்களையும் நிறைவேற்றி கொண்டு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு கிட்டத்தட்ட முள்ளிவாய்க்காலில் மட்டும் 1,40,000 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டவர். ம் முள்ளிவாய்க்கால் யுத்தம் 6 மாதம் நடந்ததுல படிப்படியா பரவலாக இல்லாத நடந்தது. ஆனா இவைகள் 3 வருடங்களுக்குள்ள கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதி சொத்துக்களை அழிச்சதோட இதையும் செய்திருக்கிறோம். என்ன இங்கேருந்து கொள்ளை அடிச்சு கொண்டு கொள்ளை போயிருக்கிறோம். அடித்து கொண்டு ஒரு போயிருக்கிறார்கள். ஆமா. ஆன ஒரு இந்திய ராணுவ தலைவர் ஏர்போர்ட்ல இறங்கியக்குள்ள கஸ்டம்ஸ் செக்கிங்கில் கொண்டு போற நகையெல்லாம் பிடிபட்டிருக்கு. ம் ம் நகையெல்லாம் உடைஞ்சு எல்லாம் நெளிஞ்ச நகை அவன் நகைகள்.
அப்ப கஸ்டம்ஸ் கேட்டுக்கிறாங்க, என்னடா இல்லை நான் இது வாங்கினேன் விலைக்குன்னு சொல்லி சார் உங்களை ம், அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. வாங்கிட்டு உடைஞ்சு தந்தவங்க. அப்ப ம். இப்படி ஏராளமான ஒரு ஒரு பெரிய பேக் நிறைய தமிழ் மக்களது நகையில கொண்டு போறோம். ஆமாம். இவை நோக்கம் கொள்ளையடிக்கிற ஒரு நோக்கம், படுகொலை செய்கிறது, விடுதலை புலிகளின் தலைவரை தாங்கள் கொலை செய்கிறாங்க. கொலை செய்யணும், அதான் அழிக்க அந்த வேணும். நோக்கத்துல அந்த வந்த விடுதலை உடனே புலி இயக்கத்தை தமிழ் அழிக்கணும் மக்களுக்கு என்ற நோக்கெல்லாம் தீர்மானம், வந்தவர்கள். ஆமாம். ஓ தமிழ் மக்களுக்கு தீர்மானம் உண்டு வர இல்லை. ஆமாம். இன்றைக்கும் அதான் செய்து கொண்டது இந்திய அரசாங்கம். இல்ல இன்று தமிழ் வரைக்கும் மக்களின் தீர்ப்பை ஈழத்தமிழர்களுடைய விடுதலையில் வந்து முட்டுக்கட்டையா நிற்பதே இந்த புதுக்கட்டையா இருக்கிறது பிராந்திய அவைகள். வல்லரசு தானே. அப்ப இதையாவது இனி யோசிக்கணும் என்னென்றால், வந்து வர கார்ட் ஆஃப் ஆனர் அணிவகுப்பின் பொழுது விஜயமுனி என்ற ஒரு கடற்படை சிப்பை அவருக்கு தலையில அடிக்கிறாங்க. ஸ்ட்ராங்கால ஆமாம், ஆமாம், துப்பாக்கி பிடிக்காங்க. ஆமாம், நம்மளே தப்புனவர் என்ன? அதிலேயாவது இந்தியா ஆமாம், நாங்கள் தமிழருக்கு எதிராக நாங்கள் செயல்படுறது கூடாது. ஆனா அதுக்கு பிறகு நீங்க தமிழருக்கு எதிராக தான் செயல்பட்ட நீங்க. ஆமாம், ஆமாம். இல்ல இந்திய அதான் அரசை பொறுத்தவரையில இன்று வரைக்கும் அது தமிழர்களாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும் ஒரு விரோதமான போக்கை தான் கடைப்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ பார்த்தீர்கள் ஆமாம். ஹரணி அமரசூரி, அதாவது ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் வந்து தான் படித்த இந்து கல்லூரியிலே அங்கு போய் ஒரு உரையாற்றி இருக்கின்றார். பள்ளிக்கூடத்து அந்த உரையை வந்து பெரிய அளவிலே வந்து இந்தியாவில் இருக்கின்ற என்டிடிடி வந்து பெரிய அளவிலே அதை ஹைலைட். பெரிதாக்கி மக்கள் மத்தியிலே கொண்டு போய் அவர்களை ஒரு பெரியவர்களாகவும் இலங்கையிலே சிங்களவர்கள்தான் எங்களோட இருக்கின்றார்கள் என்பதை பெரிய அளவிலே காட்டியிருக்கின்றார்கள். இன்றும் என்னை பொறுத்தவரையில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு இந்தியா ஏதாவது செய்யுமா என்றால் பெரிய கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. இல்ல வேண்ட விஜயங்கள் கூட இந்திய மக்களை தங்களோட இணைச்சு கொள்றது தான். எங்களை ஆமாம், சார்பாக யாருமே கலைக்க கூடாது. கேட்கக்கூடாது. ஆமாம், அதுல கொஞ்சம் வெற்றியும் கண்டு வர்றாங்க. என்ன ஆமாம். தமிழர்கள் அல்லாதவர்கள மத்தியிலே திரைப்படங்களை கூட பார்த்தீர்கள் என்றால் திரைப்படங்களில் கூட ஈழத்தமிழர்களை ஒரு பயங்கரவாதிகளாகவும் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாகவும் இப்போ அண்மையில அதைத்தான் வந்த திரைப்படம் அப்படித்தான். வர்ணித்து எடுக்கின்றார்கள். ஓ அப்ப எங்கட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இந்திய தமிழ் அரசியல் தலைவர்கள் கூட உண்மையான விசுவாசத்தோடு செயல்படுறதா எனக்கு தெரியல. இல்ல 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 அதாவது தங்களோட அரசியல் தளத்துக்காக இல்ல அரசியல் பிரச்சாரத்துக்காகத்தான் எங்கட பிரச்சனையை இல்ல தேசிய தலைவரை முன்னிலைப்படுத்தி செய்து இல்ல கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகள் வந்து மிக இறுக்கமாகவும் ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பாக 2009ஆம் ஆண்டு இருக்கும் வரைக்கும் தமிழகத்திலே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எல்லோரும் இங்கு வந்து போனார்கள். விடுதலை புலிகளை தூக்கி பிடித்துக் இங்க கொண்டு வந்து பெரிய போனாங்க. அளவிலே பேசினார்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னால் இவர்கள் எல்லாம் எங்கே காணாம இவர்கள் எல்லாம் வங்கி என்ற ஒரு கேள்வி இருக்கின்றதல்ல. இவர்கள் என்ன செய்கின்ற உண்மையாக ஈழத்தமிழர்களுக்கு விடி வர வேண்டும் என்று வேலை செய்கின்றார்கள் என்று கூட நாம் யோசிக்க வேண்டும். ம். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை ம். நாங்கள் கட்சி பார்த்து வேலை செய்ய வேண்டிய தேவை, எல்லா கட்சிகளும் தேவை எங்களுக்கு. எல்லோருடன் இப்போ நாங்கள் பேச வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் முன்பு இருந்தவர்கள் எங்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் இன்றே அமைதியாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு பெரிய இல்ல கேள்விக்குறி அதுவுமே எழும்புகின்றது. போலியாக கொடுத்த குரல் தான் ஒழிய உள்ள அன்போடு எங்களுக்காக குரல் கொடுத்தே இல்லை வெறுமையே. ஆமாம். நல்லது சார், நாங்கள் நிறைவு செய்கிற நேரத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் நன்றி. இந்த நிகழ்வை வந்து நாங்கள் எங்களுடைய வானொலியில் விட வேண்டிய தேவை இருக்கின்ற சமகாலத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். நீங்கள் இந்த வழக்கை, அதாவது 450 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு இந்த வல்வை மக்களுக்காக அவர் இழந்த சொத்துக்களுக்கும் உயிர்களுக்கும் அந்த இழப்பீடாக 450 கோடி ரூபாவை நீங்கள் கேட்டு ஒரு வழக்கை பதிவு செய்துள்ளீர்கள். இலங்கையினுடைய உள்ளக பொறிமுறையில் அந்த இழப்பீட்டுக்கான அலுவலகம் சரியான நீதியை தருமா என்பதை பற்றி நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இவர்களூடாக இந்தியா இதற்கான நீதியை வழங்குமா என்பதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. என்ன விளைவு வருகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய அமர்வில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் பேசியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்மா. வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.